அச்சம் மற்றும் கவலை நம்மை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைப் பற்றி சிந்திக்கும் போது முதலில் நம் மனதில் ஏற்படும் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அச்சம் என்பது எதிர்பாராத சூழ்நிலைகளால் ஏற்படும் கவலையாகும். இது நம்மை செயல்படாமல் நிறுத்துகிறது. கவலை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதைப் பற்றி நம்முள் உருவாகும் அச்சம். நம்பிக்கை இல்லாமை, பழக்கங்கள் மற்றும் பெரிய எதிர்பார்ப்புகள் ஆகியவை இந்த உணர்வுகளை உருவாக்குகின்றன. ஆனால் நம்மால் இதை மாற்ற முடியும். நம் திறமைகளை நம்பி நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொண்டு நமது எதிர்காலத்தை கட்டுப்படுத்தலாம். அச்சம் மற்றும் கவலைக்கு எதிரான போராட்டத்தில் நமது மனதை அமைதியாக்கும் பல வழிகள் உள்ளன. இதற்கான முதல் படி நம்முள் உள்ள அச்சங்களை அடையாளம் காண்பது. எப்போது நாம் பயம் மற்றும் கவலையை அனுபவிக்கிறோம், அது எதனால் உண்டாகின்றது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆழமான மூச்சு பயிற்சிகள் மூலம் நமது உடலை சீராக வைத்துக்கொண்டு மனதை அமைதியாக்கலாம். அதே நேரத்தில் உறுதியான சிந்தனை மாற்றம் மூலம் நம்முடைய எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுவது முக்கியம். என்னுடைய கவலை சரியாக கடந்துவிடும் என்று நம்புங்கள். மேலும் நிலைத்திருக்கும் பயிற்சிகள் மூலம் இப்போது என்ன நடக்கின்றது என்பதை உணர்ந்து எதிர்காலத்தை மாற்றலாம். தன்னம்பிக்கை வளர்த்தல், சிறிய வெற்றிகளை அடைவது நம்முடைய பயத்தை எதிர்கொள்ள உதவும். இந்த யோசனைகளை பின்பற்றுங்கள், உங்கள் மன அமைதியை அடையுங்கள்.